விடுமுறை நாளான இந்த நாளில் சபையாய் நாம் கூடி இந்த நாளிலே வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்ற கருப்பொருளிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் பகுதியிலே நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனித்து நாம் கேட்டோம். வாக்குத்தத்தங்கள் என்பது ஒருவர் ஒரு காசோலையை எழுதி கொடுத்திருப்பது போல தேவன் தன்னுடைய வார்த்தையில் நமக்கு வாக்குத்தத்தங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு காசோலையிலே கழுத்திட்டு ஒருவர் நமக்கு காசோலையை கொடுத்திருந்தாலும் அந்த காசோலையின் பின்பக்கத்தில் நாம் கையெழுத்திட்டால்தான் அந்த காசோலையை காசாக நாம் மாற்றி அனுபவிக்க முடியும். அதுபோலவே தேவன் தன்னுடைய வார்த்தையிலே நமக்கென்று வாக்குத்தத்தங்களை எழுதி கொடுத்திருந்தாலும் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் வேண்டும். இதைத்தான் நாம் முதல் பகுதியிலே நாம் கவனித்து கேட்டோம். இந்த இரண்டாவது பகுதியிலே வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படாமல் நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது. ஒரு அற்புதமான வசனம் உண்டு. 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த வசனத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுவது போல விலையேற பெற்ற விசுவாசமும் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. சோதனை வலிமையானது, அது அவ்வளவு எளிதானதல்ல. அது சோதனை கோலியாத்தை போல இருக்கிறது, நாமோ தாவீதை போல இருக்கிறோம். வேதம் முழுவதும் நாம் பார்த்தோன்னா சோதிக்கப்பட்ட போது மனிதன் சோதனையிலே வீழ்ச்சியடைந்து விட்டான், சோதனையிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். இது வேதத்தின் ஆரம்பத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம். காரணம், மாம்ச பலன் சோதனையை ஜெயிப்பதற்கு அது போதுமானது இல்லை. நாம் பலவீனமானவர்கள், நம்முடைய மாம்சம் பலவீனமானது. நாம் தோற்று போவோம் என்று தேவனுக்கு தெரியும், ஆனால் நமக்கு அது தெரிகிறதில்லை. நாம் பலவீனமானவர்கள் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும், ஆனால் நமக்கு அது தெரிகிறதில்லை. வேதத்தின் ஆரம்பத்திலேயே சோதிக்கப்பட்ட போதுதான் ஏவாள் சோதனையில் தோற்று போய் அவள் பாவம் செய்ய நேர்ந்தது. ஆதாமும் கூட ஏவாளினால் சோதிக்கப்பட்டு ஏவாளுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் சோதனையிலே தோற்று போனான். ஆகவே அவன் பாவம் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய வார்த்தையிலேயே அந்த விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தையிலேயே நம்முடைய முழு நம்பிக்கையும் இருக்க வேண்டும். நமக்கு தேவனே பெரிதாக இருக்க வேண்டும், தேவனே நமக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையே நமக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். மனைவியோ மனுஷர்களோ பிள்ளைகளோ தேவனை காட்டிலும் நமக்கு அவர்கள் முக்கியமானவர்களாக நமக்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை காட்டிலும் அவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடாது.
ஆதாமுக்கு தேவன் முக்கியமாக இருந்திருக்கணும். தேவனுடைய வார்த்தையில் அவனுடைய விசுவாசம் நிலைத்திருந்திருக்கணும். ஆனால் அவன் தன்னுடைய மனைவியை அவன் முக்கியமாக கருதும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் தன்னுடைய மனைவியின் வார்த்தை முக்கியமானது என்று சொல்லி அவன் கருதும் பொழுது, அவன் தேவனுடைய வார்த்தையில் அவனால் விசுவாசம் வைக்க முடியாமல் தன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சோதனையில் தோற்று போய் அவன் பாவம் செய்ய நேர்ந்தது. நாம் தோற்று போவோம் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். நாம் பலவீனமானவர்கள், நம்முடைய மாம்சம் பலவீனமானது. ஆகவே விசுவாசம் என்று சொல்லும் பொழுது மீதோ நம்முடைய மாம்ச பலத்தின் மீதோ நமக்குரிய யாதொன்றின் மீதும் நமக்கு எவ்விதமான நம்பிக்கையும் நாம் வைக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் மீதும் தேவனுடைய வார்த்தையின் மீதும் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சோதனையை ஜெயித்திட முடியும். வேதத்தில் எல்லா மனிதர்களுமே சோதிக்கப்பட்ட போது தோற்று போனார்கள். ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது, தேவன் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கும் பொழுது அவன் அப்படியே விசுவாசித்தான். அதை நாம் எங்க ஆதியாகமம் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குரைத்த போது ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசித்தான். விசுவாசம் என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின் மீது முழு நம்பிக்கையை வைப்பதாகும். தேவன் மீது முழு நம்பிக்கையை வைப்பதாகும். ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையிலேயே அவன் நிலைத்து இருக்க வேண்டியவன். அவன் தன்னுடைய மனைவியின் மூலமாக சோதிக்கப்பட நேர்ந்தது. அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது இருந்தது. அந்த விசுவாசம் எவ்வளவு உறுதியானது என்பதை சோதனைகள் மூலமாக அது வெளிப்பட வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது அவன் மனைவியின் மூலமாக அவன் சோதிக்கப்படுகிறான். எப்படி ஆதாம் தன் மனைவியின் மூலமாக சோதிக்கப்பட்டானோ அதுபோல ஆபிரகாமும் தன்னுடைய மனைவியின் மூலமாக அவன் சோதிக்கப்பட்டான். அவன் என்ன சோதிக்கப்பட்டான்? ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1 வசனம் 2வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாத படிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு என்ன சொல்லியிருந்தது? நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆனால் இங்கே ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து வழிவிலக செய்யும்படியான ஒரு சோதனை தன்னுடைய மனைவியின் மூலமாக அவனுக்கு உண்டாகிறது. அவன் மனைவி என்ன சொல்லுகிறாள்? நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், ஆகவே அடிமை பெண்ணாகி ஆகாரோட நீர் சேரும், ஒருவேளை இப்படி எனக்கு ஒரு பிள்ளையை
தேவன் கொடுப்பார் என்று சொல்லி அவள் ஒரு நல்ல யோசனையை சொல்லுவது போல தன்னுடைய கணவனுக்கு அவள் சொல்லுகிறாள். ஆனால் தேவன் சொன்னதை தேவனே அதை செய்வார். அதற்கு எந்த விதமான மனிதனுடைய சக்தியும் மாம்சத்துக்குரிய எதுவும் அதற்கு பயன்படாது. மாம்சமான எந்த வழியிலேயும் தேவன் அதை செய்திட மாட்டார். தேவன் வாக்குரைத்ததை தேவனே அதை நிறைவேற்றுவார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையிலேயே அவன் நிலைத்திருந்திருக்க வேண்டும். தன்னுடைய விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையிலேயே அவன் வைத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே அவனுடைய மனைவி அவனுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லும் பொழுது, மனைவியின் மூலமாய் சோதிக்கப்பட்ட பொழுது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வழிவிலகி தன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். தன்னுடைய மாம்ச பலத்திலே ஒரு பிள்ளையை அவன் பெற்றெடுத்தான். தேவன் வாக்கு பண்ணினதை மாம்ச பலத்திலே நாம் செய்ய முடியாது. தேவன் வாக்கு பண்ணினதை தேவனே தான் செய்ய முடியும். தேவன் வாக்கு செய்ததை தேவனுடைய பலத்திலே தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் வாக்குறுத்ததை தேவனுடைய பலத்திலே தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்கே ஆபிரகாம் தன்னுடைய மாம்ச பலத்திலே ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். அந்த பிள்ளைக்கு பேர் தான் இஸ்மவேல். இது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம் வைத்து பெற்றுக்கொண்ட பிள்ளை அல்ல. தன்னுடைய மனைவிக்கு செவிசாய்த்து தன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மாம்ச பலத்திலே பெற்றுக்கொண்ட பிள்ளை. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட பொழுது அந்த சோதனையிலே தோற்று போனான். ஆபிரகாம் மட்டுமல்ல, வேதத்தில் நாம் வாசிக்கிற அத்தனை மனிதர்களும் சோதிக்கப்பட்ட போது அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் இப்படிப்பட்ட தோல்விகள் மூலமாக, வீழ்ச்சிகளின் மூலமாக ஆபிரகாம் தன்னை தாழ்த்தவும் முழு நிச்சயமாய் தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மீதும் தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்கவும், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்கு நேராக அவன் நேர்த்தியாய் அந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டான். நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தன்னால் இனி பிள்ளையே பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு இடத்திற்கு தேவன் அவனை நடத்தினார். உன்னுடைய மாம்ச பலன் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அது பயனற்றது என்பதை ஆபிரகாமுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். உன்னுடைய மாம்ச பலத்திலே என் வார்த்தைக்கு உன்னால் கீழ்ப்படிய முடியாது என்பதை தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாம் அவன் சோதனையில் தோற்று போனாலும் அப்படிப்பட்ட தோல்விகளும் வீழ்ச்சிகளும் ஆபிரகாமை இன்னும் அதிகமாய் தாழ்த்தி தேவனுடைய வார்த்தையிலேயே முழு நிச்சயத்தையும் தேவனிலேயே முழு நிச்சயத்தையும் வைத்து தேவனுடைய வார்த்தையிலேயே நிலைத்திருக்கும்படியான அந்த ஒரு பாடத்தை அவன் நேர்த்தியாய் அவன் கற்றுக்கொண்டான். ஆபிரகாமுக்கு 100 வயதாகும் பொழுது சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. அவனுடைய பலன் முழுவதும் அற்று போச்சு. இனி அவர்களுக்கு பிள்ளையே பிறக்காது என்ற ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்துட்டாங்க. நம்ம ரோமர்ல இதை வாசிக்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் தகப்பனாவதற்கு அவனால் இனி முடியாது என்ற ஒரு நிலைக்கு தேவன் அவனை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை தேவன் பரீட்சித்த போது இனி அவனால் பிள்ளையே பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைக்கு வந்து, இப்பொழுது அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து அவன் தேவனை முழு நிச்சயமாய் நம்பினான்.
அப்பொழுதுதான் தேவன் வாக்கு பண்ணினதை அவனுடைய கண்கள் பார்க்கவும், அவனுடைய கைகள் தொடவும், அதை பெற்றுக்கொள்ளவும் அவனால் முடிந்தது. நாம் இந்த வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். 19வது வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சகோதரா, இது ஆபிரகாமுக்காக மாத்திரம் எழுதப்படல. அதற்கு கீழாக நீங்கள் வாசித்தால் 23 நான் வாசிக்கிறேன். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சகோதரா, இது ஆபிரகாமுக்காக மாத்திரம் எழுதப்படல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. சோதனையிலே ஆபிரகாம் தோற்று போனான். ஆனாலும் அந்த தோல்விகள் அவனை தாழ்மைப்படுத்தினது. அவன் இன்னுமாய் தன்னை தாழ்த்தினான். இனி தனக்குரிய எதன் மீதும் அவன் நம்பிக்கை வைக்காத ஒரு பாடத்தை அவன் கற்றுக்கொண்டான். தேவனை காட்டிலும் தன் மனைவி முக்கியமானவள் அல்ல என்பதை அவன் கற்றுக்கொண்டான். தேவனுடைய வார்த்தையிலேயே என்னுடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். விசுவாசத்திலே அவன் நேர்த்தியாய் வளர்ந்து அதை கற்றுக்கொண்டு பிள்ளையே பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலை அவனுக்கும் அவன் மனைவிக்கும். இப்பொழுது அவன் முழு நிச்சயமாய் தேவனை என்ன பண்ணான்? விசுவாசித்தான். தேவன் வாக்கு பண்ணினதை அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றினார். தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் சுதந்தரித்து கொண்டான். சகோதரா, இது அவனுக்காக மாத்திரமல்ல, இது ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவை விசுவாசித்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பினேன், நான் ஆண்டுடைய பிள்ளையாயிட்டேன், எல்லா பாவமும் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி எண்ணினேன். இனி என் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி எண்ணினேன். என் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே சமாதானம் தான் இருக்கும் என்று சொல்லி எண்ணினேன். ஆனால் சோதனைகளும் சூழ்நிலைகளும் எனக்கு வந்தபோது நான் எவ்வளவு பலவீனமானவன் என்பதையும், என் மாம்சம் எவ்வளவு பலவீனம் உள்ளது என்பதையும், எனக்குரிய யாதொன்றின் மீதும் எனக்கு நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதையும், தேவனை காட்டிலும் எனக்கு மனைவியோ மனுஷனோ யாருமே முக்கியம் இல்லை என்பதையும், தேவன்தான் எனக்கு முக்கியம், தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, சகோதரா, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டுமா? எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருக்கிற, ஏதோ ஒரு நாள் சந்தோஷமாய் இருப்பதல்ல, எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருப்பது. ஏதோ ஒரு நாளிலே பரிசுத்தமாய் வாழ்வதல்ல, எப்பொழுதுமே பரிசுத்தமாய் வாழ்வது. ஒரு வசனத்தை, ஒரு வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா முதல் அதிகாரம், லூக்கா முதல் அதிகாரத்தில் 71வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பாரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் நாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவரின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததின் மூலமாக சகோதரா எல்லா பயத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு நம்முடைய சத்ரு சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டான். பிசாசு சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டான். ஆகவே எல்லா நாட்களிலும் நாம் பயம் இல்லாமல், எல்லா நாட்களிலும் நாம் பரிசுத்தமாக, எல்லா நாட்களிலும் நாம் நீதியாக தேவனுக்கு ஊழியம் செய்திட முடியும். சகோதரா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததின் மூலமாக இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்றோ ஒரு நாள் பயப்படாமல் வாழ்வதல்ல, எல்லா நாளிலும் பயம் இல்லாமல் வாழ்வது. ஏதோ ஒரு நாளில் பரிசுத்தமாய் வாழ்வதல்ல, எல்லா நாளிலும் பரிசுத்தமாய் வாழ்வது. ஏதோ ஒரு நாளில் நீதியாய் வாழ்வதல்ல, எல்லா நாளிலும் நீதியாய் வாழ்வது. ஏதோ ஒரு நாளில் கவலைப்படாமல் வாழ்வதல்ல, எல்லா நாளிலேயும் கவலைப்படாமல் வாழ்வது. சகோதரா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் சுதந்தரிக்க வேண்டும். இதற்கு தான் இரட்சண்ய கொம்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு இரட்சண்ய கொம்பு இருக்கிறது. யார் அந்த இரட்சண்ய கொம்பு? இரட்சகர் இயேசு. இரட்சகர் இயேசு. இயேசு நம் ஆண்டவர் மட்டுமல்ல, நம்முடைய சத்துருக்களின் கையை நின்று நம்மை விடுதலையாக்கி எல்லா நாட்களிலேயும் பயம் இல்லாமல், எல்லா நாட்களிலேயும் பரிசுத்தமாக, எல்லா நாட்களிலேயும் நீதியாக நம்மை வாழ செய்கிற இரட்சண்ய கொம்பு இரட்சகர் இயேசு. சகோதரா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் சுதந்தரித்ததுண்டா? அது அவ்வளவு எளிதாக ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஓரிரு நாட்களிலேயே நான் அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. வேதத்தில் எல்லா மனிதர்களும் சோதிக்கப்பட்ட போது தோற்று போனார்கள். நாமும் சோதிக்கப்படும் பொழுது தோற்று போகிறோம். ஒரே ஒருவர் மட்டும்தான் சோதனையை ஜெயித்தவர். சோதனை தோற்கடிக்க முடியாத ஒருவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. அவர் ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு அவர் சோதிக்கப்பட்டார். நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். எபிரேயர், நான் உங்களுக்கு வாசித்து 4வது அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவரோ அந்த சோதனையிலே தோற்று போகல. சோதனைகள் அவரை வீழ்ச்சியடைய செய்யல. அவர் சோதனையை ஜெயித்தார். அவர் பாவம் செய்யாதவராக வாழ்ந்தார். வேதத்தில் எல்லோருமே சோதிக்கப்பட்ட போது தோற்று போனார்கள். எல்லோருமே வீழ்ச்சி அடைந்தார்கள். சகோதரா, நாமும் கூட சோதிக்கப்பட்ட போது நாம் தோற்று போகிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய பாவம் போய்விட்டது என்று சொல்லி எண்ணினோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நீங்கள் எப்படி பரிசுத்தமாய் அந்த வாழ்க்கையை அனுபவித்தீர்களோ அதுபோல இன்றைக்கு நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்ட போது பாவம் செய்யாத வாழ்ந்த அந்த வாழ்க்கை நமக்கு நிலைத்திருக்கிறதா? சோதனைகள் நம்மை வீழ்ச்சி அடைய செய்கிறது. சோதனை வலிமையானது சகோதரா. சோதனை அவ்வளவு எளிதானதல்ல. ஆனால் நம்மை போலவே சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதே எபிரேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சகோதரா, நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும். நாம் தோற்று போகிறவர்கள் என்று அவருக்கு தெரியும். நம்முடைய மாம்சம் பலவீனமானது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சகோதரா, நீ அறிந்து கொண்டிருக்கிறாயா? உண்மையாகவே உன் மாம்சம் பலவீனமானது என்பதை நீ அறிந்து கொண்டிருப்பாயானால் சோதனைகளின் மூலமாக இதை நீ அறிந்து கொள்ள முடியும். வீழ்ச்சிகளின் மூலமாக இதை நீ அறிந்து கொள்ள முடியும்.
உனக்கு எதுவுமே முக்கியமில்லை என்பதை இந்த வீழ்ச்சிகள் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனை காட்டிலும் மனைவியோ மனுஷர்களோ யாருமே எனக்கு முக்கியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் இவர்களுடைய வார்த்தைகள் எனக்கு முக்கியமானதில்லை. இவைகளெல்லாம் உன் வீழ்ச்சி, உன் வாழ்க்கையிலே நீ வீழ்ச்சியை பார்த்திருப்பாயானால், சோதனையிலே நீ தோல்வியை பார்த்திருப்பாயானால், சகோதரா, இந்த பாடத்தை நீ நேர்த்தியாய் கற்றுக்கொண்டிருக்க முடியும். உன்னை தாழ்த்த முடியும். ஆபிரகாமை போல ஆபிரகாம் தன்னை தாழ்த்தினான். அவன் விசுவாசத்திலே அவன் நேர்த்தியாய் வளர்ந்தான். அவன் விசுவாசத்தை அவன் நேர்த்தியாய் கற்றுக்கொண்டான். அவன் தன் மனைவியை முக்கியமாய் கருதாத அந்த ஒரு பாடத்தை அவன் கற்றுக்கொண்டான். இதே ஆபிரகாம் ஆண்டவர் பிள்ளையை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, பிள்ளையை எனக்கு பலியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது, தன் மனைவியை கூட கேட்காமல், தன் மனைவிக்கு கூட சொல்லாமல் தன்னுடைய மகனை அவன் பலியாக செலுத்துவதற்கு தயாராக இருந்தான். ஏனென்றால் அவனுடைய வீழ்ச்சிகளும் தோல்விகளும், சோதனையில் அவன் சந்தித்த தோல்விகளும் வீழ்ச்சிகளும், இனி அவன் மீது எவ்விதமான நம்பிக்கையும் வைக்காமல், தன் மனைவியை முக்கியமாக எண்ணாமல், தேவனே எனக்கு முக்கியம், தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படியான ஒரு விசுவாசத்தை அவன் கற்றுக்கொண்டிருந்தான். ஆகவேதான் அந்த பிள்ளையை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தன் மனைவிக்கு கூட சொல்லாமல், தன் மனைவியின் இடத்துல கூட கேட்காமல் அவன் அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். சகோதரா, இந்த பாடத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டது உண்டா? உன் தோல்விகளின் மூலமாக, வீழ்ச்சிகளின் மூலமாக, சோதனைகள் உங்களை வீழ்ச்சியடைய செய்த போது, சோதனைகள் உங்களை தோல்வியடைய செய்த போது, தேவனே எனக்கு முக்கியம், தேவனுடைய வார்த்தையில் தான் என்னுடைய விசுவாசம் இருக்க வேண்டும், நான் பலவீனமானவன், நான் தோற்று போகக்கூடியவன், நான் ஒன்றுமில்லை, ஐ எம் ஜீரோ, நான் ஒரு பூஜ்ஜியம் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டிருக்கிறோமா சகோதரா? ஆபிரகாம் அப்படி கற்றுக்கொண்டான் சகோதரா. தான் ஒரு பூஜ்ஜியம் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். தன்னால் எதுவுமே செய்திட முடியாது என்பதை கற்றுக்கொண்டான். தன்னுடைய மாம்சம் பயனற்றது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். நான் ஒரு பயனற்றவன் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். தேவனை காட்டிலும் எனக்கு என் மனைவியோ என் பிள்ளைகளோ எனக்கு முக்கியமில்லை என்பதை அவன் கற்றுக்கொண்டான். தன் பிள்ளையை கூட தேவனுக்கு கொடுப்பதற்கு அவன் தயாராக இருந்தான். தன் பிள்ளையை காட்டிலும் தேவன் அவனுக்கு முக்கியமாக இருந்தார். சகோதரா, இப்படிப்பட்ட பாடத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? அதற்காக தான் தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். அதற்காக தான் தேவன் நாம் வீழ்ச்சி அடைய அனுமதிக்கிறார். நாம் பாவம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஆனால் நாம் பாவம் செய்ய தேவன் அனுமதிக்கிறார். நாம் வீழ்ச்சி அடைய தேவன் அனுமதிக்கிறார். நாம் தோற்று போக தேவன் அனுமதிக்கிறார். காரணம், நீ எவ்வளவு பலவீனமான ஆள் என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நீ நம்பக்கூடாது, உன் மாம்சத்தை நம்பக்கூடாது, உனக்குரிய எதையும் நீ நம்பக்கூடாது, எந்த மனுஷனையும் நீ நம்பக்கூடாது. தேவனே உன் நம்பிக்கைக்கு உரியவர். தேவனுடைய வார்த்தையே நீ நம்ப வேண்டும். உன் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலேயே இருக்க வேண்டும் என்பதை சகோதரா, இப்படிப்பட்ட பாடத்தை நீ கற்றுக்கொண்டிருந்தால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் என்ன பண்ணுவோம்? சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஒரே ஒரு வசனத்தை நான் கடைசியாய் வாசித்து முடிக்கிறேன். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்று இருக்கிறது. உங்களுக்கு 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனம். சகோதரா, இதை கவனிக்கணும். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. சகோதரா, கிறிஸ்து வாழ்ந்தது போலவே இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திட முடியும். ஏனென்றால் நம்மை தேவன் கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளான வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் தேவன் இனிமே செய்திட போறதில்லை. ஏற்கனவே கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக செய்து முடித்திருக்கிறார். இயேசு சொன்னார், சிலுவையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னார்.
சகோதரா, நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இனிமே நீ வாழ முயற்சிக்க தேவையில்லை. ஏற்கனவே அந்த வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் தேவன் வைத்து விட்டார். ஏற்கனவே தேவன் அந்த வாழ்க்கையை நீ வாழும்படி உன்னை கிறிஸ்துவுக்குள் வைத்து விட்டார். உனக்கு விசுவாசம் வேணும். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்று இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அப்படியே உன்னிலே நிறைவேற வேண்டும். ஆனால் அதற்கு நீ பதிலாக மாறு உத்தரம் சொல்லணும். தேவன் ஆம் என்று சொல்லுகிறார், நீங்கள் ஆமேன் என்று சொல்லணும். நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? ஆமேன் என்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை அல்ல. ஆமேன் என்கிறது ஆங்கில வார்த்தை அல்ல. ஆமேன் என்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை. ஆபிரகாமுக்கு தேவன் ஒன்றை சொல்ல போது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் தமிழ் வேதாகமத்தில் படிக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் தமிழிலே ஆமே விசுவாசித்தேன் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தமிழ் தெரியாது. அவன் எபிரேய மொழியை அறிந்து கொண்டிருந்தவன். அப்படியானால் தேவன் சொன்னதற்கு அவனுடைய பாஷையிலே மாறுத்திரம் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமேன். அதுதான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் ஆமேன். ஆமேன் என்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை, விசுவாசிக்கிறேன் என்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை. ஆபிரகாமினிடத்திலே தேவன் ஒன்றை சொல்லும் பொழுது ஆபிரகாம் மாறு உத்தரமாக விசுவாசிக்கிறேன் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமேன். அப்படியே ஆக கடவுது. ஆமேன். சகோதரா, நாம் எல்லாரும் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். சகோதரா, நம்முடைய வாழ்க்கையிலே ஆமேன் என்கிற வார்த்தை நிறைவேற வேண்டும். சகோதரா, ஏதோ ஜபம் முடிந்து விட்டு ஆமேன் என்று சொல்லி வீட்டுக்கு செல்வதல்ல. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆமேன் என்று சொன்னால் ஜபம் முடிந்து விட்டது, இனி நாம் வீட்டுக்கு போகலாம். ஆனால் வேதத்திலே ஆமேன் என்று சொன்னால் தேவனுடைய வாக்கு தத்தம் என்னிலே நிறைவேறி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்னிலே நிறைவேறும்படி ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவது. சகோதரா, ஆமேன் என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கா? ஆகவே தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்முடைய விசுவாசத்தை தேவன் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? சோதிக்க வேண்டியது இருக்கு. பொன்னை அக்னி சோதிக்கிறது போல நம்முடைய விசுவாசத்தை சோதனையின் மூலமாக தேவன் பரீட்சிக்க வேண்டியது இருக்கு. சகோதரா, சோதனையிலே நாம் தோற்று போகிறோம். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். அதை குறித்து குற்ற உணர்வு அடைய வேண்டாம். ஆனால் நீ தாழ்மையா இருக்கணும். சகோதரா, நீ தேவனிடத்திற்கு செல்லணும். தேவனே, என்னுடைய மாம்ச பலத்திலே என்னால் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாத ஆண்டவரே. என்னுடைய மாம்ச பலத்திலே பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியாத ஆண்டவரே. என்னுடைய மாம்சத்திலே சோதனையை என்னால் ஜெயித்திட முடியாத ஆண்டவரே. உம்முடைய பலத்திலே தான் நான். சகோதரா, நான் முதல் பகுதியிலே சொன்னதையே திரும்ப சொல்லுகிறேன். ஒரு விசுவாசிக்கு 3 படிகள் இருக்கிறது, 3 நிலைகள் இருக்கிறது. ஒன்று, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் போதனையை கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். அந்த வார்த்தையின் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையின் மீது, வாக்கு தத்தத்தின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். நாம் அதன் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சகோதரா, சோதனையிலே வீழ்ச்சி அடைந்தால் அதை குறித்து நீ ஒருபோதும் குற்ற உணர்வு அடைய வேண்டாம். எல்லா மனிதர்களுமே சோதனையிலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆதாமிலிருந்து அத்தனை பேருமே சோதிக்கப்பட்ட போது அவர்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒரே ஒருவர் மட்டும்தான் சோதனையை ஜெயித்தவர். ஒரே ஒருவர் மட்டும்தான் பாவம் செய்யாதவர். ஒரே ஒருவர் மட்டும்தான், ஒரே ஒருவரை தான் சோதனை தோற்கடிக்க முடியல. சகோதரா, இப்பொழுது தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து விட்டார். கிறிஸ்துவை போலவே நாமும் சோதிக்கப்படும் பொழுது பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட முடியும். நமக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திட முடியும். ஒரு நாள் அல்ல, எல்லா நாளிலும். ஏதோ ஒரு நாளில் அல்ல, உயிரோடு இருக்கும்
நாளெல்லாம் வேத வசனத்தை நாம் வாசித்தோம் லூக்காவில். உயிரோடு இருக்கும் எல்லா நாளெல்லாம் பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் நாம் என்ன பண்ண முடியும் சகோதரா? அதற்கு ஒரு விலையேறப்பெற்ற விசுவாசம் வேணும் சகோதரா. ஒரு விலையேறப்பெற்ற ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் சகோதரா. முழு நிச்சயமாய் நீ அவரை நம்பணும் சகோதரா. இந்த உலகத்தில் எதுவுமே உனக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடாது சகோதரா. உன் படிப்பு, உன் பணம், உன் கல்வி, உன் ஞானம், உன் அறிவு, உன் சொத்து, உன் சம்பாத்தியம், உன் பலன், எதுவுமே உனக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடாது சகோதரா. இவைகளுக்கெல்லாம் நீ பூஜ்யமாக்கப்பட்டிருக்கணும் சகோதரா. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உன்னை நீ அர்ப்பணிக்க நீ தயாராக இருந்தால் சகோதரா, தேவனுடைய வாக்கு தத்தத்தை உன் வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றவள் வல்லவராக இருக்கிறார். நீ தேவனுடைய வாக்கு தத்தத்தை உன்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை தோல்வியின் வாழ்க்கை அல்ல, தோற்று போகிற வாழ்க்கை அல்ல, சோதனையை ஜெயிக்கிற வாழ்க்கை, பாவம் செய்யாத வாழ்க்கை, பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை, இயேசுவை போல் வாழ்கிற வாழ்க்கை. நாம் இந்த வாழ்க்கையை நாம் அடையும் வரை நாம் தொடர்ந்து தேவன் மீது விசுவாசமாக நாம் இருக்கணும் சகோதரா. நம் விசுவாசத்திலே வளரணும் சகோதரா. முழு நிச்சயமாய் அவரை நம்புகிற அந்த விசுவாசத்துக்கு நான் வரணும் சகோதரா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.